காணாத நெஞ்சி என்ன ரவி கூப்பிட்டானே. அது வேற மேட்ரு. என்ன மேட்ரு? இது பொம்பளை மேட்ரா? லவ் மேட்ரு. சரி, நம்ம ஊரா வெளியூரா? நம்ம ஊர் தான். நம்ம ஊர் தானா? சரி, இது சொல்லிக்கலாம்ல. அவளை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படி எனக்கு ஒன்னும் சொல்ல தோணல. என்ன நான் இருக்கல, ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கலாம்ல. நானும் பல விதமா அவளை கரெக்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கேன். சரி, பாக்குறா, செய்யறா. ஆனா பேசிட்டு கொஞ்சம் பயம் இருக்கு. நம்ம இல்லையா தெரியணும். நான் லவ் பண்றோம், அவன் பண்ண இல்லையா? சரி, அப்போ அவளை பண்ணிட்டு எனக்கு ஒரு ஐடியா மட்டும் இதே உனக்கு நான் சொல்லித்தானா, அவனோட கட் பண்ண என்ஜாய் பண்ண அப்ப பாரு நண்பன். அவனை எப்படி செய்யணும்? அதாவது நம்ம ஊர்னு சொல்லிட்டு படிக்கிறது பொண்ணா, வேலை பார்க்கறது பொண்ணா, கல்யாணம் முடிக்க பொண்ணா, முடியாத பொண்ணா? நீ எவ்வளவு நண்பன் ஆயிட்ட, உன்கிட்ட வந்து ஓப்பன சொல்றேன், சொல்லு. ஏன் முடியாத பொண்ணு. சரி, ஆனா வந்தானா அவ கதான் நாய். வர்றான்னா எப்படி வரான்னு தெரியுமா? இப்படி எஞ்சி வரான். வந்தவன என்ன பாக்குறான். சரி, பார்த்தவன பாத்திரத்தை எல்லாத்தையும் வெளியே போறான். உள்ள போறான், சோடிச்சு அவ்வளவு அழகா வரான். சரி, எப்படி இருப்பா? அழகா இருக்கா. வந்தவன ஒரு சீனு, நம்மள பார்த்தவன அப்படியே ஒரு சிரிப்பு. சரி, உன் சிரிப்ப சிரிப்பா. அப்போ நானு பாக்குறேன். சரி, நான் நினைக்கிறேன் கீழே மாதிரி வெளியே வாரேன். சரி, வந்தவன அழகா அவ அங்க இருந்து சிரிக்க, நான் இங்க இருந்து சிரிக்க. பிறகு என்ன? அப்போ அவ அங்க இருந்து சிரிக்கும் போது நானு அப்படின்னு அவ அப்படின்னு இப்படி சொன்ன எப்படி ஒரு கட்டாவும் அவன் மனசுல இருக்கே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது தெரியுது. நான் என்ன சொல்றேன், காலையில எழுந்தோன்னா ஒரு சிரிப்பேன், அவ சிரிப்பா. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அவன் மனசுல இருக்க முடியும். அவட்ட ஒன்னையும் நான் கேட்கல. சரி, சரியா? ஆனா உன்கிட்ட வந்து ஐடியா கேட்க வாரேன். சரி, அதுக்கு இது எப்படி சொல்லணும்? ரைட்டு, அதுக்கு நீ பார்த்து சொல்லணும். இந்த இப்ப உடனே சொல்லிடுவோம். அதாவது புரியுதா, ஒரு பொண்ணு பாக்குறதாலையும் சிரிக்கிறதாலையும் எதுவுமே நம்ப முடியாது. நேரம் பேசிருக்கியா? ஒரு நாள் பேசினேன். சரி, கோலம் அழகா இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசினேன். அது எல்லாரும் சொல்லுவாங்க. நான் சொன்னது அவ அழகா இருக்குன்னு சொன்னவனா அப்படி கொஞ்சம் சிரிச்சு வீட்டை பார்த்து கேட்டேன். அதுலயே பேசலையா? ஒன்னும் பேசல. சரி, அப்போ மறுநாள் வருவான்னு சொல்லி நான் எதிர்பார்த்து உட்கார்ந்து கேட்டேன். சரி, அவ வரல. படிப்படியா கொஞ்சம் போகணும். நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன், அது படி கேட்டீங்கன்னா அவன் மனசுல இருக்கே இல்லைன்னு தெரிஞ்சு போகும். அது எப்படி? அதாவது முருகா, நாளை காலையில நீ எப்பயும் நிப்பீல, இங்க நிக்காத, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் வெளியே வந்தவனையும் நீ எங்க நிப்பன்னு பாப்பான். பார்த்து அந்த பக்கம் நீ இல்ல ஆளை காணு வச்சுக்கோ, மூஞ்சி ஆடிடும். ஆடிச்சு அப்படின்னா உன் மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். லவ் இல்ல அப்ப நீ எப்பயும் மேல வந்து நைட்டு தூக்கி வச்சுட்டு சாணி தூக்கி நல்லா கலந்து பிடிச்சு பொழிச்சு பொழிச்சுக்குமா, அவளை நம்ம மூஞ்சி தெளிச்சு வச்சுக்கோ, மறைஞ்சிடும். அதாட அவளை சாணி தெளிச்சு நல்லா தொளிச்சாலும் இதவா ரைட்டு. அதுக்கு மாதிரி அவதான் உனக்கு வேணும் அப்படின்னா இனிமே உனக்கு பால் தான் கேள்வி போனா. எனக்கு பாலா? ஆமா, இவனுக்கு லவ் ஒர்க்கட் ஆயிடுச்சுன்னா நானும் என்ன பண்றது? லவ் பண்ணி நானே சும்மா உட்காந்து இது நேற்று நம்பும் போடா போ சாகு போ. நானே சும்மா இருக்க நம்பு மகளிருக்கு நாளை மண்டை